வந்திருக்கோம். நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரகம் பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெடில் ஹை ரோட் பாரதி நகர் புதூர்ல லொகேட் ஆயிருக்குங்க. உங்களுக்கு எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொகேஷன் கொடுத்துறேன், டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமா சென்னையில 13 பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ வந்து இவங்க கிட்ட என்னெல்லாம் மீல்ஸ் கொடுக்குறாங்க, அது இந்த ஸ்பெஷல் டேல ஸ்பெஷல் மீல்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம்னு வந்திருக்கோம். ஸோ சாப்பிட்டு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து சூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால மஷ்ரூம் சூப் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி வந்து நான் சோறுன்னு சொல்லிட்டு டக்குன்னு சோத்து பக்கம் போய் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் மீல்ஸை. பட் வந்து ப்ராப்பரா பண்ணு, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு என் கேமராமேன் வந்து சூப்பு ஸ்டார்டர்ஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காரு. மஷ்ரூம் வந்து குட்டி குட்டியா போட்டிருக்காங்க, நல்லா பெப்பர் தூக்கலா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நினைச்ச அளவுக்குலாம் காரமா இல்ல, பட் வந்து சூப்பு சூடா இருக்கணும்ன்றதுக்கு ஏத்த மாதிரியே வாயெல்லாம் அண்டிக்குச்சுடா. நல்லா பெப்பர் காரம் பயங்கரமா இருக்கு. சால்ட் வந்து எப்பவுமே சூப்புக்கு தூக்கலா போடுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் போடல, நமக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கு. மஷ்ரூம் சூப் சூப்பரா இருக்கு. ரைஸ் சொல்றேன், இல்லைன்னா தெய்வ குத்தம் ஆயிரும். 110 ரூபாங்க இந்த சூப்பு. நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டார்டருக்கு பன்னீர் டிக்கா ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5 6 பீஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய பெரிய ஃப்ரூட்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. பன்னீர் டிக்கா அப்படின்னு சொன்னோடனே பேருக்கு வைக்காம நிஜமாவே டிக்கால ஃப்ரை பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த ஓட்டெல்லாம் இருக்கு, இந்த புதினா மாதிரி சட்னி வச்சிருக்காங்க. டிப்பு ஆக்சுவலி வந்து தண்ணியா தான் இருக்கு. இது வந்து பானிபூரி கொடுப்பாங்கல்ல, அந்த புதினா மாதிரியே இருக்கு. டேஸ்ட்டுமே அப்படிதான் இருந்துச்சு. பட் இதோட டிப் பண்ணி சாப்பிடும் போது ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் திக்கா இருந்தா அந்த சாஸ் மாதிரி நல்லா இருந்திருக்கும். அந்த ஸ்மோக்கி ஃபிளேவரோட இருக்கும், இந்த தந்தூரில ஃப்ரை பண்ணனால அந்த ஃபிளேவர் எல்லாம் நல்லா இருக்கும். உங்களோட மீல்ஸ் வந்துடுச்சு. ஸ்பெஷல் ஆந்திரா மீல்ஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து என்னெல்லாம் வருது அப்படின்றத சொல்லிடுறேன். ஒரு சப்பாத்தி கொடுத்துட்றாங்க, அப்பளம் நல்லா பெரிய சைஸ் அப்பளம், சாம்பார், ரசம், வத்த குழம்பு, கீரை கூட்டு, கோவக்காய் பொரியல், பருப்பு கூட்டு, பாயசம், பருப்பு தனியாக கொடுத்துருக்காங்க, மோர் குழம்பு, தயிர். நமக்கு வேணுன்றது பருப்பு பொடி, நெய், பக்கத்துலேயே அந்த கோங்குரா சட்னி எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த ரைஸ் வந்து லிமிட்டட் ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. கூட வந்து வெரைட்டி ரைஸ்க்கு அவங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரிஞ்சி, சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளியோரை. இது வந்து இன்னைக்கான மெனு. அது கூட வந்து கோவக்காய் பொரியலும் கொடுத்துருக்காங்க. ரைஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ப்ரைஸ் சொல்லிடுறேன். 190க்கு இந்த ஆந்திரா ஸ்பெஷல் மீல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சுட இருக்குப்பா ரைஸு, மீட்டடிக்கு மேல இருக்குப்பா. நீங்க பருப்பு பொடியும் பக்கத்துல வச்சீங்கன்னா நான் பருப்பு பொடி தான் எடுப்பேன். ரொம்ப திக்கா இருக்கு, ஊறுக்காய் மாதிரி. நல்ல அம்சமா இருக்கு டேஸ்ட். எனக்கு பருப்பு பொடி மட்டும் கொடுத்தாலே நான்லாம் வந்து போதும் அப்படின்னு சொல்லிடுவேன். கூடவே இந்த கோங்குரா சட்னி எல்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளாட்டா விழுந்துருவேன். அப்படியே சூப்பரா இருக்கு டேஸ்ட். பருப்பு பொடியும் நெய்யும் சேர்ந்து ஒரு ஃபிளேவர் வரும் பாருங்க, அதுக்கு நான் அடிமை. அதே மாதிரி இந்த கோங்குரா சட்னியுமே சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி சில இடத்துல லைட்டா அந்த சிறு கசப்பு மாதிரி வரும். பட் வந்து எனக்கு புளிப்போட ஃபிளேவர் தான் நிறைய தெரியுது. சப்பாத்தி சுட சுட எடுத்துட்டு வந்தாங்க, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் போயிட்டேன். குருமா நல்லா இருக்கும் போல, சுட சுட எடுத்துட்டு வந்தாங்க குருமா, அதுவுமே ஆறி போயிடுச்சு. குருமா வேணா சக்கரை போட்டாங்க, ரொம்ப இனிப்பா இருக்கு. கேரட் நிறைய போட்டிருக்காங்கப்பா, கேரட்டோட ஸ்வீட்னஸ். ஆக்சுவலா சாம்பார்ல தான் இறக்கும் போது வெல்லம் போடுவாங்க, குருமால கூடவா போடுவாங்க. நான் சூப்பரா இருக்கு ஸ்வீட்டா. சப்பாத்தி செம்ம சாஃப்டா இருக்கு. எனக்கு யூஸ்வலா சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் போதெல்லாம் நான் வெறித்தனமா சப்பாத்தி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன், பரோட்டா மாதிரி நினைச்சுட்டேன். முள்ளங்கி சாம்பார் நல்ல ஒரு மனமா இருக்கு. காயெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு அம்மா சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டாங்க, நல்லா சாப்பிடுவோம். கோவக்காவை வேற மாதிரி பண்ணிருக்காங்க இவங்க. பார்க்கும் போதே கலர் வித்தியாசமா இருக்கே. இந்த பாருங்க, கோவக்காவை ஃப்ரை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
சூப்பரா இருக்குப்பா. கோவக்காவை எண்ணெயில வறுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணியிருக்காங்க. தேங்காய் எல்லாம் போட்டிருக்காங்க. பொரியல் மாதிரியும் இருக்கு, காரம் போட்டதுனால வறுவல் மாதிரியும் இருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சாம்பார் நல்லா இருக்கு. முள்ளங்கி ஃபிளேவர்லாம் செம்மையா இறங்கி ஹோட்டல் சாம்பார் மாதிரி இல்லாம வீட்டுல சாப்பிட்ற ஸ்டைல்ல செஞ்சிருக்காங்க. முள்ளங்கி எல்லாம் பாத்தீங்கன்னா மெலிசா போட்டதுனால அந்த ஃபிளேவர் நல்லா உள்ள இறங்கியிருக்கு. ஆந்திரா மீல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. காரக்குழம்பு வந்து காரமா இருக்கும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே சாப்பிட்றேன். நல்லா பெரிய சைஸா கல்யாண அப்பளம் கொடுத்துருக்காங்கப்பா. அப்பளம் ஃபர்ஸ்ட் நம்ம கீரை கூட்டு தான் எடுத்தேன் சாம்பாருக்கு. அதை சாப்பிட்டுட்டு அந்த கூட்டை சாப்பிடுவோம். அதுக்கு என்ன கூட்டுன்னு தெரியலையே. ஆக்சுவலி வத்த குழம்பு, இது காரக்குழம்பு இல்ல, நல்லா இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இந்த கீரை கூட்டும் சூப்பரா இருக்கு. ப்ராப்பர் கூட்டு இது. ஆக்சுவலா வந்து திருப்பூருக்குள்ள பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. எல்லாம் ஒரு காரசாரமான வத்த குழம்பு. மீனா அந்த அரைச்சி அதுக்கு ஊற்றிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுல ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிட்டாங்க, சூப்பரா இருக்கு. இந்த கூட்டை ட்ரை பண்ணுங்க. அப்பளம் இதெல்லாம் வச்சுட்டு இந்த கூட்டு நல்லா இருக்கு டேஸ்ட். ஆக்சுவலி வந்து பெங்களூர் கத்திரிக்கான்னு நினைக்கிறேன். இந்த மீட் ஃப்ரைலாம் எனக்கு டேஸ்ட் வச்சுலாம் ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. அவங்ககிட்டே கேட்டுருவோம் நான் சொன்னது கரெக்டானு. புடலங்காய் பெங்களூர் கத்திரிக்காய் ரெண்டும் போட்டு பண்ணியிருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் அப்ப நான் பெங்களூர் கத்திரிக்காய் தான் சாப்பிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்தது மோர் குழம்போ ரசமோ ஊற்றி சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி உங்க கொடுத்த வெரைட்டி ரைஸ் சாப்பிடலாம். பிரியாணி தான் ஃபர்ஸ்ட். இந்த சிக்கன் பிரியாணியோட ஃபிளேவர் மாதிரி பண்ணிட்டு அதுல காய்கறி கொடுத்தாங்க, சூப்பரா இருக்கு. யூஸ்வலா சாம்பார் சாதம் பிடிக்காது, அதனால ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம், டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லணும்னு. எல்லா வெரைட்டி ரைஸுமே 85 rupees தானா. தயிர் சாதம் மட்டும் 70க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து குவாலிட்டி நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். என்ன மைண்ட் செட்டோட நம்ம சாம்பார் சாப்பிடுறோம், அந்த சாம்பாரும் ரைஸ் போட்டு கலரிப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் வந்து இது வேற மாதிரி இருக்கு ஃபிளேவர் வைஸ். அந்த சாம்பார் சாதம் அப்படின்னா அதுக்குன்னு தனியா ஒரு ஃபிளேவர் போட்டு பொடி போட்டு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா புளி சாதம். இதெல்லாம் வந்து கேமராமேன் பக்கம் தள்ளிடலாம். நல்லா இருக்கு. புளி சாதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து எனக்கு ஏத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பெருமாள் கோயில் புளியோரை அதுதான். மோர் குழம்பு நல்லா இருக்கும் போலயே. மோர் குழம்பு மைல்டா இருக்கும், நம்ம ஒரு பீஸ் திக்கா வச்சுக்கலாம். நல்லா இருக்கு. ஆக்சுவலி மோர் குழம்பு அரிசி இந்த பருப்புல அரைச்சி ஊற்றுவாங்களா, அது நல்ல ஃபிளேவர் வைஸ் சூப்பரா இருக்கு. பச்சை மிளகாவோட காரம் ரொம்ப மைல்டாலாம் கொடுக்காம டேஸ்ட் இருக்குப்பா மோர் குழம்புல. திக்காவோட காரத்தோட இந்த மோர் குழம்போட சாப்பிடும் போது மோர் குழம்பு நைஸ். தயிர் சாதம் டேஸ்ட் பண்ணல, அதனால என் கேமராமேனுக்கு இது பிடிக்காது. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால இது கூடவே தயிரை ஊற்றி சாப்பிடலாம். வெட்டி தயிர் வேற இருக்கா. கோவக்காய் ஆக்சுவலி நல்லா இருக்கு. அப்படியே நல்லா ஆயில்ல ஃப்ரை பண்ணதுனால இதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தயிர் சாதத்துக்கு. இருந்தாலும் அந்த கோங்குரா சட்னியும் ட்ரை பண்ணேன். வெட்டி தயிர் சூப்பரா இருக்கு. புளிப்புலாம் இல்லாம கொடுத்துருக்காங்கப்பா. கோங்குரா சட்னியோட சூப்பரா இருக்கு. ஓவராலா இந்த 190 மீல்ஸ் வந்து என்ன ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சு. நிஜமாவே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒன்னொன்னுமே டேஸ்ட் வைஸ் அவசரமா இருந்தது. மீல்ஸை தாண்டி வந்து தந்தூரி டிக்காவுமே சூப்பரா இருந்தது. குவான்டிட்டி போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா தாராளமா கொடுத்ததுனால நான் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடுங்க. இவங்க கிட்ட வந்து ஓவராலா 13 பிரான்ச்சஸ் இருக்கனால நீங்க நியர்பை ஸ்பாட்ல போய் ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஹோட்டல் தெரிஞ்சாலும் எனக்கு என்னோட டீம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்க அதுல டீடைல்ஸ் சென்ட் பண்ணுங்க, நான் வந்து ரிவ்யூ பண்றேன். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ல நம்ம சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.